ஓம் சக்தி. அனைவருக்கும் பக்தி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாம் காண்கின்ற ஒரு பக்தி, நீங்கள் இப்போ தான் சொன்னோம், வராகி அம்மாவை எந்த அளவுக்கு நம்பலாமா கூடாதான்ற கேள்விக்கு மத்தியில் அன்போடு நம்ம சரணடையணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில் வராகி அம்மாவிடம் சரணடைந்த பக்திக்கு, சரணடைந்த அன்றைக்கு அவங்க கிடைத்த மகத்துவத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இருக்க காலகட்டத்தில் உன்னுடைய பெயர் சொல்லலாமா வேண்டாமாம்மா, இல்லாட்டி கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லிக்கலாமா? கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லிக்கலாமா? பார்த்தீங்களா, என்னுடைய உள் மனசில் நான் உங்களுடைய முந்தைய எபிசோடில் சொன்னேன், இப்போதைக்கு அந்த மகளை நான் உலகத்தில் காட்ட விரும்பலை. ஒரு நாள் அந்த பெண்ணானவள் தன்னுடைய வாழ்க்கையில் மீண்டு ஜெயித்து வருவாங்க. அப்போ என்னை இல்லம் தேடி தம்பதி சகிதமாக வரும்போது இந்த உலகத்தில் உண்மை வாக்கின் உன்னதத்தில் அவங்களுடைய வெளிப்பாடு வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா, என்னே ஒரு கருணை, அருட்பெருங்கருணைன்னு சொல்கிறோம். அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழில் இரண்டாவது பகுதியாக நாம் இன்றைக்கி இந்த மகளுடைய விஷயத்தை பார்க்க போகிறோம். அம்மா, வராகி அம்மாவை நீங்கள் எடுத்த உடனே நான் இதை சொல்லணும்னு தான் ஆசைப்பட்றேன். எனக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அந்த வராகி அம்மாவை உங்கள் செவுத்தில் அந்த நீரோட்டத்தில் அப்படி பார்த்தீங்க இல்லையா, அந்த கண்ணோட அந்த பிரத்யட்சம். இப்போ அது நான் போட போகிறேன், அதோட அனுபவத்தை சொல்லுமா. வராகி அம்மாவை உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? எப்படி உடனே உங்ககிட்ட எத்தனை நாளுக்குள்ளே ஓடி வந்தாங்க? அவங்கள எப்படி தெரியும்? அம்மா எங்கிட்ட எப்படி ஓடி வந்தாங்கன்னா, எங்கிட்ட உண்மை இருந்தது, நேர்மை இருந்தது. நான் உலகமே உண்மையாதான் இருக்கு, நேர்மையாதான் இருக்குன்னு இருந்தேன். எனக்கு பின்னாடி முதுகு குத்தல் வழக்கமா பெண்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இது எதுவுமே எனக்கு தெரியாம இருக்கிற சூழ்நிலையில அம்மா இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது எனக்கு உணர்த்துறதுக்காக நான் கூட இருக்கேன் அப்படின்னு ஒரு மகமாயி உபாசகர் திருவண்ணாமலையில இருந்து நாங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருந்தாங்க. நான் ஒரு விஷயமா ஒரு நண்பர் தோழி மூலமா நான் அங்க போயிருந்தேன். அப்ப முதல்ல நான் வாராகி அம்மாவோட மூல மந்திரம் கேக்குறேன். என்னை அறியாம உடம்பு ஃபுல்லா சிலுக்குது. நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். அவங்க 108 முறையோ 1008 முறையோ அவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கண்ணுல தண்ணி தன்னால வருது. அப்புறம் அந்த உபாசகர் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க வேற ஒருத்தருடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க திருவண்ணாமலையில இருந்து. அப்ப அவங்க கற்பூரம் பத்த வையுமா, உன்னுடைய கையை நீட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. அங்க வாராகி அம்மா சிலை வச்சிருக்காங்க. முதல்ல அம்மா சிலையை நான் அங்கதான் பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது அவங்க என்னுடைய கையை நீட்ட சொல்றாங்க. அம்மாவுடைய சிலைக்கு முன்னாடி என்னோட கை தன்னை போல மேல வருது. நம்ம காந்த ஈர்ப்புன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த மகமாயி உபாசகர் மாகாளி உபாசகர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அம்மா உன்னை பாத்துட்டாமா, நீ அவளை புடிச்சுக்கோ, அவ உனக்கு வழிகாட்ட இருக்கா, நீ தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன். ஒரு 2 வருஷமா அம்மா என் கூடவே தான் இருந்திருக்காங்க. எனக்கு தெரியல. அதை நான் உணர்ந்தது எப்ப அப்படின்னா, போன வருஷம் கார்த்திகை தீபத்தன்னைக்கு, திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு அம்மாவை பத்தி தொடர்ச்சியா நான் யூடியூப் போனாலும் எங்க போனாலும் உங்களுடைய சேனல் வருது. அம்மாவை பத்தி கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். அம்மா கொண்டு வந்து நான் கூட இருக்கேன்னு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப நீ தேடாம அவங்க உன்னை தேடி வந்தாங்க இல்லையா? ஆமா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா பக்திகளே, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வராகி அம்மா மட்டும் நம்ம தேடி போக வேண்டாம், அவங்க நம்ம தேடி வருவாங்க. அந்த நம்மளை தேடி வந்தாங்கன்றதுக்கு முத்தாய்ப்பு தான் இந்த பக்தியுடைய பதில். சொல்லுமா. ஆமா கண்டிப்பா. அப்ப நான் திருக்கார்த்திகை அப்ப நான் உங்களோட வீடியோஸ் பாப்பேன். வழக்கமா நீங்க சொல்ற மாதிரிதான், தீபத்துல அம்மா தெரியற, அம்மா வீட்டுல தெரியறாங்கன்னு எல்லாரும் கேக்குற மாதிரிதான். அப்ப நான் எனக்கு ரொம்ப ஏக்கம். எம்மா இந்த மாதிரி எல்லாம் வீட்டுல கும்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நான் விளக்கு ஏத்த முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் நீ விளக்குல போய் காட்டுறியம்மா, நீ இருக்கிறேன்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்களே, நான் எப்படி உன்னை பாக்குறது, எனக்கு எப்படி நீ தெரியுவ, எனக்கு உன்னோட கண்ணை பாக்கணும்னு எனக்கு ஆசைமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன் கண்ணு, அதுல ஒரு தைரியம் இருக்கு, எனக்கு அந்த தைரியம் வேணும், எனக்கு எப்படிமா காமிப்ப, நீ காமிச்சு கொடுமான்னு சொல்லும்போது, என்னுடைய கிச்சன்ல, நாங்க வாடகை வீட்டுல தான் இருக்கோம், அந்த கிச்சன்ல தண்ணி இறங்கிட்டு இருக்கு. அந்த தண்ணி செவுத்துல தண்ணி ஓதம் இறங்கியிருக்கு. நான் திருக்கார்த்திகை தீபத்தன்னைக்கு முதல் நாள் இக்கரை போலுவாம்பட்டின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல தொண்டாமுத்தூர்ல இருக்கு. சோ அந்த கோயிலுக்கு யாரையுமே கேட்கல, வழி கேட்டு போற அம்மா என்னை கொண்டு போய் அங்க சேர்த்திட்டா. காலையில நான் அங்க தரிசனம் பாக்குற அம்மாவை போய் பாலவாராகி அங்க நான் பார்த்து கும்பிடுறேன். அந்த கோயில் பூசை அங்க மாசாணி அம்மனும் இருக்காங்க. அப்ப மாசாணி அம்மன் மேல போட்டிருந்த புடவை முதல்ல கோயிலுக்கு போயிருக்கேன். மாசாணி அம்மன் மேல போட்டிருந்த புடவை எனக்கு அவர் பூசாரி குடுக்குறாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்படியே ஆச்சரியம், மெய் சிலிர்த்து போச்சு.
பழக்கமானவங்களுக்கு கொடுக்கலாம், ஏதோ ஒண்ணு கொடுக்கலாம், இல்ல ஏலம் விடலாம். போயிருக்கேன், கொடுக்குறாரு, சந்தோஷமா வாங்கிட்டேன். சரிம்மா மாசாணியம்மா என் கூட வர்றேங்கிறியா, சரி வா அப்படின்னு. அப்ப இவரு பூசாரி கேக்குறாரு, உங்ககிட்ட வாராகியம்மா போட்டோ இருக்கா அப்படின்னு. இல்லைங்க அப்படிங்கிறேன். அவர் பீரோவை திறக்கிறாரு, ஒரு சின்ன போட்டோ எடுத்து என் கையில கொடுக்குறாரு. எனக்கா என்ன பண்றதுன்னு தெரியல, நான் சாமி கும்பிட முடியாத நிலைமையில இருக்கிறேனே, நான் உன்னை கொண்டு போய் என்ன பண்ண போறேன், சரி ஓகே வர்றேங்கிறியா, சரி வா அப்படின்னு சொல்லி அம்மாவை கூட்டிட்டு வந்துட்டேன். அப்ப அம்மாவை நீ எங்கன்னு எனக்கு கேட்கும் போதுதான் அம்மா எனக்கு காமிச்சு கொடுத்ததான் அந்த மாதிரி செவுத்துல ஓரமா காமிச்சு கொடுத்தாங்க. போன டிசம்பர்ல எனக்கு தெரிஞ்சது. அந்த ஒரு மாசத்துலயே அது இப்ப வரைக்குமே அந்த ஓதம் இறங்குதுன்னா காயும் போது அந்த ஓதம் போயிரும் இல்லைங்களா, அந்த ஓதம் போகாம ஒரு வருட காலமா, இந்த டிசம்பரும் வந்துருச்சு, ஒரு வருட காலமா சாட்சியா அம்மா வந்து அந்த செவத்துல. ஒரு நிமிஷமா நான் புரிய வைக்கிறேன் நேயர்களுக்கு. பாருங்க, இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, வராக்கியமா வீட்டில் வந்து மழை காலத்தில் வந்து நீர் படியும் இல்லையா செவுத்துல, அந்த வார்ம்த்து, அந்த செவுத்துல அந்த நீர் படிகின்ற அந்த திவளை இருக்குல்ல, சுண்ணாம்போடு சேர்ந்து அந்த நீர் திவளைகள் நடுவில் இப்போ நம்ம 2022 கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் நம்ம பௌர்ணமி பேசிகிட்டு இருக்கோம். 2021 கார்த்திகை தீபத்து அன்னைக்கு அந்த செவத்தில் அந்த நீர் படிதலில் அந்த சுண்ணாம்போடு தெரிஞ்ச வராகியம்மா, 2 கண்களோடு தெரிஞ்ச வராகியம்மா நான் போட போகிறேன் உங்களுக்கு. எத்தனை பேருக்கு அந்த புகைப்படம் வந்து விஷுவலாக தெரியுன்றது தெரியாது, நான் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் போடுறேன். நான் அந்த திவளைகளோடு இருக்கின்ற அந்த வராகியம்மா அந்த செவத்தில் படிந்த அந்த ஓதம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த முகமானது, கண்களானது 2021 டிசம்பரில் வந்த அந்த அம்மா இன்றைக்குமே 2022 இப்போ வரைக்கும், நம்ம இன்றைக்கி கார்த்திகை பௌர்ணமி பேசிகிட்டு இருக்கோம், இப்போ வரைக்கும் இந்த மகளுடைய வீட்டில் இருக்காங்க. நினச்சி பாருங்கள், செவுத்தில் வந்து அந்த ஓதம் நீர் படிஞ்சதுன்னா அப்புறம் வெயில் காஞ்ச பிறகு அந்த செவுத்தில் இருக்க சுண்ணாம்புனா கொட்டிடும், திருப்பி காஞ்சிரும். ஆனால் ஒரு வருடமாக அந்த அம்மா இரு கண்ணோடு இருக்காங்க. நான் அதுதான் சொன்னேன்ல உங்களுக்கு, ஒரு முந்தைய பதிவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யாருக்கெல்லாம் அம்மாவுடைய கண்கள் பிடிக்கும்னு கேளுங்கன்னு கேட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மகளுடைய பதிலை பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வராகி அம்மா கண்கள் பிடிக்கும். நிறைய பேர் கூட என்னை பற்றியே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அம்மா உங்கள் கண்ணை பார்க்கும்போது எனக்கு வராகி அம்மா கண்ணாக தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே இன்னொரு சொல்லியிருக்கேன், ஒரு வடிவுடையம்மனை பற்றி பேசும்போது அதை யார் சொல்ல போகிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த மகளுக்கும் வராகி அம்மாவை கண்ணு பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே ஒரு வருடமாக செவற்றில் நீர் திவளைகளோடு அந்த ஓதம் சொல்லுவாங்களே அந்த அமைப்பில் வந்து வராகியம்மா இன்றைக்குமே கண் வடிவில் அப்படியே பிரத்யட்சமாக தெரியுறாங்க. அப்படின்னா அது என்ன ஒரு குடுப்பனை அந்த அம்மாவோட. அதான் சொன்னேன், அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள். அதோடு இல்லாமல் இப்போ கருமாரியம்மன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அம்மாவுக்கிட்ட நான் பேசணும், உங்களுடைய வீடியோ நான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுடைய பதிவுகள் என்ன ஒரு ஆச்சரியம்னா, நம்ம ஏதாவது மனசுல ஏதோ ஒரு எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கோம், நம்ம வெளியே கேட்க கூட வேண்டாம், சொல்ல கூட வேண்டாம், யாருக்கிட்டையும் பேச வேண்டாம், ஆனா நம்ம மனசுல ஒரு எண்ணங்கள் இருக்கும்போது அந்த எண்ணங்களுக்கு உண்டான பதில் வந்து நீங்க உங்களோட வீடியோல கொடுத்துருவீங்க. அப்ப வந்து அம்மா சொல்ல வச்சிருவா. இதை பல பேர் அப்படி சொல்லியிருக்காங்க. நான் யூடியூப்லேயே கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க, அம்மா இந்த கேள்வியை மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கான பதில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்வாங்க. பலர் தொலைபேசியில் சொல்லியிருக்காங்கம்மா இந்த விஷயத்த. அதுதான் சொல்வேன் நான், அவங்க நினச்சாதான் நான் பேச முடியும். 3 மாதம் கிட்டத்தட்ட கழித்து நான் வீடியோ கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். அவங்க நினச்சாதான் பேச முடியும், அவங்க உள்ளுக்குள்ளே வந்தால் தான் என்னால் பேச முடியும். அப்போது நீங்கள் கேட்குற கேள்வியை என் மூலமாக பதில் அளிக்கிறாங்க அம்மா, அவ்வளோதான். அதுக்கு நான் ஒரு கருவி. கண்டிப்பாக அதே மாதிரி நம்ம உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கறதுக்காக நான் முயற்சி பண்ணும்போதும், வீடியோல நான் வந்து கமெண்ட் பண்ணும்போதும் சரி, அப்ப உடனடியா வந்து அந்த கமெண்ட்க்கு வந்து ஒரு ரிப்ளை வந்திருந்தது. அப்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வந்து நினைக்கும் போது நம்ம அம்மாவை வந்து நான் கூப்பிடாம அம்மா என் கூட வந்துட்டா, என் கூட தான் இருக்கா, அப்ப நமக்கு ஒரு வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது லக்ஷ்மி அம்மா கிட்ட நம்ம பேசலாம், நம்ம தொடர்பு கொள்ளலாம், ஆனா நம்ம கிட்ட பேசுவாங்களா, தொடர்பு கொள்வாங்களாங்கும் போது நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நல்லதே நினைங்க அம்மா சொல்லுவாங்க. அவங்களோடதே புடிச்சுக்கிட்டேன், நல்லதே நம்ம நினைக்கணும், கண்டிப்பா நம்ம வந்து நம்ம அதே மாதிரி பாசிட்டிவாவே நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது அப்புறம் அம்மா கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்ப அந்த பேசுறதுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா கருமாரி அம்மனுடைய முதல்ல அம்மா கிட்ட அந்த நம்பர் வாங்கும்போது, அந்த கான்டாக்ட் பண்ணும்போது கருமாரி அம்மனுடைய உருவம், ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து சைல்டுஹுட் டேஸ்ல இருந்தே கொஞ்சம் ஆன்மீகத்துல ஈடுபாடு. அப்ப கருமாரியம்மனுடைய புற்றுக்கண் கருமாரியம்மன் கோவில்னு சொல்லுவோம். இங்க லோக்கல்ல சின்ன கோயில் இருக்கு. முதல் புற்றா இருந்தது, அந்த புற்று மறைஞ்சு அப்படியே கருமாரியம்மன், இன்னுமே புற்று இருக்கு, புற்றுக்கண் கருமாரியம்மன் தான் சொல்லுவோம். ஸோ லக்ஷ்மி அம்மா வந்து எப்பவுமே கருமாரின்னு சொல்லும் போது
முதல்ல அவங்களுடைய தொடர்பு சம்பந்தமா நமக்கு எனக்கு கேட்க வரும்போது பாத்தீங்கன்னா, அந்த வெள்ளை கலர் புடவை, பார்டர் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு கலர் பார்டர். அந்த பிளவுஸ் வந்து போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு சிவப்பு நிற பிளவுஸ் அம்மா போட்டிருக்காங்க. லக்ஷ்மி அம்மா பக்கத்துல நிக்கிறாங்க. கனவுல வந்தது, கருமாரியம்மன் வந்தது முதல்ல. எனக்கு அப்படியே பிரத்யட்சமா நேரடியா நான் பாக்குற மாதிரி இருந்தது. இப்ப நினைச்சாலும் எனக்கு உடம்புல சிரித்துக்குது. அப்ப வந்து அம்மா வந்து கண் திறந்து பாக்குறாங்க. அவங்க அம்மா கருமாரி அம்மனுடைய கண்கள் நல்லா என்னால பார்க்க முடியுது. கையில சூளம் வச்சிருக்கிறாங்க, வேல் வச்சிருக்கிறாங்க. அந்த சக்தி கிட்ட இருக்கக்கூடிய அம்சம் இருக்கு. கருமாரி அம்மன் கூட லட்சுமி அம்மாவும் சேர்த்து காமிக்கிறாங்க. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, வாராகி அம்மானா வாராகி தான் வந்து சக்தியோட வடிவம் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. எல்லாமே வந்து அவதான், எல்லா சுவாமிக்குள்ளயும் எல்லாமே ஒண்ணுதான், சக்தியுடைய ரூபம் தான் சொல்றாங்க இல்லைங்களா. சோ அப்ப இந்த கருமாரி அம்மனுடைய இதுல வந்து முதல்ல அம்மா கிட்ட வந்து வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளும் போது ஐயா பதில் கொடுக்குறாரு. அதுல வந்து கருமாரி அம்மன் தான் முதல்ல எனக்கு கனவுல வந்தாங்க. அதுதாம்மா அந்த புற்று கோயில் சொல்கிறீங்க இல்லைம்மா, அந்த பாடல்ல எடுத்தீங்க வந்தால் கேட்டிருப்பீங்க. கருணாகமை வந்திடுவாள், கை கொடுத்த பேருக்கு காட்சியும் கொடுத்திடுவாள், எங்கள் கருமாரி திரிசூலம் ஏந்திடுவாள், திருநீரு மணிந்திடுவாள், தீராத நோயெல்லாம் தீர்த்திடுவாள் கருமாரின்னு. அந்த கருமாரியே வந்து புற்று பாம்பு வடிவாக வரவங்க தாம்மா. அந்த மாதிரி அமைப்புடைய கோயிலில் வந்து அம்மா உங்களுக்கு காட்சி கொடுத்துருக்காங்கன்னும் போது எனக்கு ஒரு சந்தோஷம். எனக்கு இன்றைக்கி உண்டு ஒரு ஆச்சரியன்னா, காலையிலேருந்து எனக்கு கருமாரியம்மன் கோயில் போகணுன்னு ஒரு ஆசை. அது மட்டும் இல்லை, இப்போ சொல்லும்போது தான் நான் இப்போ நினைக்கிறேன், இதை நான் சொல்லணும்னு நினச்சே மறந்துட்டேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோ கொடுக்கும்போது நான் ஒரு புடவை கட்டிகிட்ருக்கேன். இந்த சீலை வந்து நான் வந்து பெரும்பாலும் யார்கிட்டையும் நான் வாங்க மாட்டேன். ஆனால் ஒரு 5-6 நவராத்திரிக்கு முன்னாடி அப்போனா ஃபேஸ்புக்கில் ரொம்ப துரிதமாக இருப்பேன். அப்போ இருக்கும்போது ஃபேஸ்புக்கில் இருக்கவர் மூலமாக, ஜெயக்குமார் சார் மூலமாக அவங்க மனைவி வீட்டுக்கு வந்திருந்தாங்க, 2 பேரும் தம்பதியாக. அப்போது ஒரு நவராத்திரி போது தான் முதல் நாள் வந்தாங்க. அப்போ வரும்போது அவங்க ஆச்சரியம், அவங்க உடனே அம்மா கருமாரியம்மன் வந்தாங்க. வந்துட்டு இந்த சேலை நான் கட்டிகிட்ருக்க இந்த சேலையை கொடுத்துட்டு, நீ எவ்வளோ வருஷமாக என்னோடய கோயிலுக்கு வர, ஆனால் நீ கோயிலுக்கு வர எனக்கு ஒரு முறை கூட நீ எனக்கு சீலை கொடுத்தது கிடையாது, ஆனால் நான் இந்த மக மூலமாக உனக்கு சீலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கம்மா. எனக்கு இன்னும் ஆச்சரியம். அது அவங்க சொல்கிறது உண்மை. கிட்டத்தட்ட 90லேருந்து கருமாரியம்மன் கோயிலுக்கு நான் போயிட்டுருக்கேன். ஆனால் இன்னி வரைக்கும் அம்மாவுக்கு சீலை கொடுத்தது இல்லை, அபிஷேகம் பண்ணதில்லை. பல பேர் அபிஷேகம் பண்ண வச்சுருக்கேன், பல பேருக்கு சீலை கொடுத்து அபிஷேகம் பண்ண வச்சுருக்கேன். ஆனால் நான் தனிப்பட்ட முறையில் செஞ்சது இல்லைம்மா. ஆனால் கிட்டத்தட்ட 6 வருஷம் பொறுத்து 5-6 நவராத்திரிக்கு அப்புறம் இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி, இன்றைக்கி தான் அந்த சேலையை எடுத்து கட்டுறேன். இன்றைக்கி என்ன தோணும் போதெல்லாம், இந்த சீலை 5-6 வருஷம் ஆச்சு நம்ம கட்டணும், ஏன் கட்டாமல் வச்சுருக்கோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இந்த புது புடவையை நவராத்திரி அதுமாக ஒரு கருமாரியம்மன் பக்தை ஜெயக்குமார் அவர்களுடைய மனைவி, அவங்க ஸ்கூல் கரஸ்பாண்டண்டாக இருந்தவங்க, அந்த ஸ்கூல் பிரச்சனைக்காக வந்தாங்க. அன்றைக்கி கொடுத்த நவராத்திரி கொடுத்த புடவையை இன்றைக்கி கட்டுறேன். ஆனால் இன்னி வரைக்கும் உண்மை தான், அம்மாவுக்கு புடவை எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் கருமாரியம்மன் கோயில் போல. காலையிலேருந்து எனக்கு மனசெல்லாம் திருவேற்றாறு கருமாரியம்மன் ஞாபகம். அதே மாதிரி இங்கே அகத்தீஸ்வரர் கோயில் வலசரவாக்கத்தில் நான் வேண்டின்றதுக்கப்புறம் அந்த அம்மாவோட சன்னிதானம் வந்தது. அங்கே போகணுன்னு நினச்சேன், நடக்கலை. இன்றைக்கி ஆச்சரியம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 மணி ஆகுது இன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி. இந்த நேரத்தில் நீங்கள் தொலைபேசி அழைப்பை ஏற்றிருக்கீங்க, கருமாரியம்மனை பற்றி பேசுகிறீங்க பார்த்தீங்களா. அப்போ நான் அவங்கள நினச்சேன், நானும் உன்னை நினைக்கிறேன்றதை வந்து உங்கள் மூலமாக அம்மா எனக்கு சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம். எனக்கு எல்லார்கிட்டையும் சொல்வேன் அடிக்கடி, கருமாரி அம்மாவும் சமயபுரம் அம்மாவும் எனக்கு 2 கண், ஒரு கண்ணில் சமயபுரம் மாரியம்மன்னா, ஒரு கண் எனக்கு கருமாரி அம்மன் அப்படின்னு சொல்வேன். எனக்கு ஒரு ஆச்சரியம், அவங்க உத்தரவு இல்லாமல் யாரோடையும் நான் பேச முடியாது. வராகி அம்மா இல்லாமல் நான் இல்லை. இன்றைக்கி உங்கள் மூலமாக அந்த கருமாரி அம்மன் என்னோட பிரத்யட்சமாக இருக்கிறத வந்து உங்கள் மூலமாக நான் இன்னும் உணர்றேன். அப்போது வராகி அம்மா தானாக தேடி வந்தாங்க உங்களை. அடுத்தது வந்து கருமாரி அம்மா தான் உங்களையும் என்னையும் இணைக்க வச்சுட்டாங்க. அது அவங்க கனவுல வந்து இந்த மாதிரி சொன்னீங்க, வெள்ளையில் சிகப்பு கலர் பட்டு சேலை நான் கோயிலுக்கு எடுத்து வச்சுருக்கேம்மா. எங்கள் குலதெய்வம் கோயில் செல்லியம்மனுக்கும் அந்த படவேட்டம்மனுக்கும் கருமாரியம்மனுக்கும் சேலை எடுத்து வச்சோம்மா. அதில் இதே மாதிரி வெள்ளையில் சிகப்பு கலர் சேலை எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய மகள் நேற்றுக்கு பௌர்ணமி அதுமா அதே மாதிரி வெள்ளையில் சிகப்பு கலர் புடவை எடுத்து ட்ரெஸ்ஸை போட்டுட்டு
அம்மனுக்கு எடுத்து வச்ச சீலை எடுத்து இந்த புடவையை நீதாம்மா கட்டிக்கணும்னு என் கையில் கொண்டு வந்து கொடுக்குறான். எனக்கு ஆச்சரியம் என்னென்னா, அதே வெள்ளை சிகப்பு சேலை எனக்கு வந்து அதே சேலையில் அம்மா காட்சி கொடுக்குறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு ரொம்பவும் புல்லரிக்கிறது. அதான் கையை தூக்குறாங்கம்மா, கையை தூக்கி கண் திறந்திருக்கு, கை தூக்கி ஆசீர்வாதம் பண்றாங்க, நீங்க பக்கத்துல நிக்கிறீங்க. அது ரொம்ப அற்புதமா. ஆனால் என்னுடைய மகனுக்கு கிடைச்சாங்கம்மா. பழைய வீட்டில் வேப்ப மரத்தில் இன்னைக்கு அந்த வீட்டுக்காரங்க வந்து அந்த வேப்ப மரத்தை வெட்டி போட்டுட்டாங்க. என் கணவர் அதை கண் கலங்குவார். அந்த அந்த என் பையனுக்கு நீ பார்த்தா மாதிரி சிகப்பு சேலையோட அந்த ஜரிகையோட கோயிலில் ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த சேலையோட சூலத்தோட 5 தலை கருநாகத்தோடு என் மகனை பிரத்யட்சமாக கண்ணுக்கு நேரம் பார்த்து வாழ்த்திட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி வாழ்த்துறாங்கன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க என்ன வாழ்த்துறத அததான் சொல்ல வந்தேன். அந்த வாழ்த்துற மாதிரி கனவு கண்டீங்கன்னாலே அவங்க உங்க பக்கத்துல இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன மட்டும் வாழ்த்தலம்மா, என் மூலமா உங்களை வாழ்த்திருக்காங்க. உங்களுக்கு அந்த மிகப்பெரிய பேரை கொடுத்துருக்காங்க. நான் மனசு சங்கடத்துல இருக்கேன், வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு என் கணவர் அடிச்சிருவாருங்கிற எனக்கு பயம். அப்புறம் வந்துட்டு அம்மான்னு கீழே தரையில இறங்கல, ஜன்னல் வழியில உள்ள இறங்கிட்டு அப்படியே திரும்பி போயிட்டாங்க. அப்ப நான் கோயிலுக்கு இங்க போவேன். திருநங்கைகள் வந்து ராஜகாளி அம்மன் கோயில்னு சொல்லி ஒண்ணு இருக்கு இங்க பக்கத்துல. சோ திருநங்கைகள் தான் வந்து நடத்துறாங்க. அங்க குருசாமி அவங்க கிட்ட போயிட்டு நான் சொல்றேன், அம்மா இந்த மாதிரி பூச்சி வந்து இந்த மாதிரி வந்துருச்சுங்கம்மா வீட்டுக்குள்ள அப்படின்னங்காட்டிக்கு, அவதான் வந்திருப்பா போ, அவதான் என்னமா இருந்திருக்கும், இடைஞ்சல் இருந்திருக்கும், அதை எடுக்கிறதுக்கு அவதான் வந்திருப்பா போ, நீ தைரியமா போ, அவ கூட இருக்கிறா போ அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பாம்மா, நான் அடுத்த பதிவை நான் போடுறேன் பாருமா, கூடிய சீக்கிரம். சமீபத்தில் ஒரு இடத்துல கூட வேப்ப மரத்தில் அம்மா வந்து உட்காந்துட்டு போயிருக்காங்க. அதுக்கான வாய்ஸ் கொடுத்துருக்கேன். எனக்கே பலமுறை நடந்திருக்கு. புரியுதாம்மா? இந்த மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு அதனால் வர நேரத்துக்கு அப்படியே நாகமாவும் வந்து நிற்பாங்க அப்படியே பார்க்குறதுக்கு. அதெல்லாம் உண்டு. 8 அடிக்குன்னா வந்து நின்றுருக்காங்கம்மா அவங்க. அதனால் வந்து அது உண்மை. அதுதான் சொன்னேன். அந்த கருநாகம்னா கருநாகமாக தான் வரமாட்டாங்க. எந்த நாகரூபத்தில் எந்த ரூபத்தில் வேணால் அந்த அம்மா வருவாங்க. எப்போ அந்த நாகரூபத்தில் அம்மா உன்னை தேடி வந்தாங்களோ கண்டிப்பாக அந்த மகமாயியுடைய ஆசீர்வாதம்ன்றது உனக்கு இருக்குது. நான் பெரும்பாலுமே நான் வந்து சொல்லிப்பேன், தேவி உபாசகர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. நான் பெரும்பாலும் நான் சொல்லிக்கிறது நான் மகமாயி தான். எனக்கு மகமாயி உபாசகர்ன்றது தான். எனக்கு மகமாயி தான் எல்லாமே. அந்த மகமாயிக்குள்ளே கருமாரியும் அடக்கம், காத்தியாயினும் அடக்கும், சமயபுர மாரியும் அடக்கும், சங்கரியும் அடக்கும், பாளையத்தம்மன் பவானியும் அடக்கும், மாசாணி அம்மனும் அடக்கம். அவங்க எல்லா தெய்வங்களுமே அவங்க தான். அந்த மகமாயின்றதுக்குள்ள நாகாத்தம்மன், படவேட்டுவன், முத்துமாரியம்மன், முண்டக்க கண்ணி அம்மன், எல்லா தெய்வமுமே யாருக்குள்ள அடக்கம் அப்படின்னா அந்த மகமாயின்ற வார்த்தை. அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்மா. அந்த மகமாயி உபாசகர்னு என்னை கூப்பிட்றதே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நிஜமாவே அவங்க பிரத்யட்சம். அந்த சமயபுரத்தா மகமாயி கருமாரின்னா இல்லைன்னா இன்றைக்கி உங்கள் முன்னாடியே நான் இல்லை. அந்தளவுக்கு அவங்க இவங்க எல்லாத்துக்கும் இவங்க எல்லாம் தேவதை, அவங்க தெய்வம். இவங்களுக்கு அந்த அதிதேவதையாக வரவங்க தாமா அந்த சப்த கன்னிகள். எந்த தெய்வம் நேருக்கு நேர வர முடியாதுன்னு சொல்கின்ற நேரத்தில் தான் அந்த சப்த கன்னிகளில் ஒருவராக இருக்கின்ற இந்த வராகி அம்மாவை அனுப்புகிறாங்க. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நிமிஷம் நான் வந்து இந்த வீடியோ பதிவு கொடுக்கணுன்னு ஆரம்பிக்கிற நேரத்தில் எனக்கு சேலத்துலேருந்து அவர் சிவனடியார் எடுக்கிறாரு. அம்மா எங்கள் ஊர் திருச்செங்கோடில் நான் கும்பாபிஷேகம் முடிச்சுட்டு வரேம்மா, முடிச்சுட்டு வந்தால் என் கையில் வந்து வைஷ்ணவி அம்மனோட கலசம் கிடச்சதுன்னு சொல்லிட்டு அதான் கேட்டேன். சாமி அந்த வைஷ்ணவி யாருன்னு தெரியுமான்னு கேட்டேன். உங்கள் வாயால் சொல்லுங்கம்மா நான் கேட்குறேன்றது. அந்த வைஷ்ணவி தான் சமயபுரம் மாரியம்மன். அதனால தான் ஸ்ரீரங்கத்துலேருந்து வருது. அப்போ சப்தகன்னிகள் ஒருவர் யார்? வைஷ்ணவி தான் சமயபுரம் மாரியம்மன். அதே மாதிரி தான் பிராமி, கௌமாரி, மாகேஸ்வரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டேஸ்வரி. யாராலையும் முடியலைன்னும் போது தான் சாமுண்டேஸ்வரி வராங்க. சேலம் மாவட்டம் பக்கம்னா பார்த்திங்கன்னா சௌடேஸ்வரின்வாங்க, கர்நாடகா. அப்போது சப்த கன்னிகளில் ஆதிபராசக்தி தான் இந்த 7 மாதாக்களாக பிரிகிறாங்க. புரியுதாம்மா? அந்த 7 மாதாக்களில் ஒருவராக தான் இந்த பஞ்சமுகி நாயகி வராகி அம்மா வராங்க. அதுவும் உனக்கு கூப்பிடாமே வந்திருக்காங்க இல்லைம்மா. அப்போ நான் என்னோடய பதிவில் நீ தான் முதல்ல போடணும். கூப்பிடாமல் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஜெய்வராகி எனக்கு வந்திருக்காங்கன்னு சொல்கிறத நீ போடணுமா. ஏன்னா பல பக்தர்களுக்கு உணரணும், அம்மா கூப்பிடாமையே நமக்கு முன்னாடி அவங்க வந்திருப்பாங்க.